الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. وقال الله تبارك وتعالى: ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن والإنس لهم قلوب لا يفقهون بها ولهم أعين لا يبصرون بها ولهم آذان لا يسمعون بها أولئك كالأنعام بل هم أضل إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إذا رأيتم من يعتاد المسجد فاشهدوا له بالإيمان. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய திருநாமத்தினால் இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறேன். சகல புகழும் அந்த வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே சொந்தமானதாகும். ஸலவாத்தும் சலாமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய சங்கையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபா, தோழர்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டலில் வாழவிருக்கிற நல்லவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு, அல்லாஹ்வினுடைய அருளகமாகிய இந்த மஸ்ஜிதில் புனிதமான கடமையான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற குறித்த நேரத்தில் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஆஜராக இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மை படைத்தவனான அவ்வப்போது நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ரப்பாகிய அல்லாஹ்விற்கு வழிபட்டு அவன் ஏவியவற்றை எடுத்து விலக்கியவற்றை தவிர்ந்து, சுருங்க சொன்னால் நம்முடைய வாழ்நாளில் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை அஞ்சி அடிபணிந்து தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடிக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்து தங்கள் அனைவருக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் பொருந்திக் கொண்டு இறுதி மூச்சு வரைக்கும் அவன் வகுத்த வழியிலே வாழ்வதற்குரிய நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன். குத்பாவை ஆரம்பிப்பதற்கு முன்னால யாருக்கு பயான் செய்யறது, எதை பண்றது, யாருக்கு சொல்றது, எதை சொல்றது என்கிற ஒரு மனநிலையில் தான் நான் இருக்கிறேன். காரணம், இவ்வளவு பிரம்மாண்டமான மஸ்ஜித், ஆனால் இமாம் மெம்பருக்கு ஏறுகிற வேளையிலே சுமாராக ஒரு 50ற்கு உட்பட்டவர்கள் தான் மஸ்ஜிதுக்குள்ளே. அப்படி ஒரு அவல நிலை நம்முடைய மஸ்ஜிதில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இதை பற்றி ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதன் பின்னால நிர்வாகிகள் மட்டுமல்ல, ஊர் மக்கள், அது எந்த இயக்கத்தவராக இருக்கலாம்,
இந்த ஜும்மாவுக்கு நேரத்துக்கு வருகிற விடயத்துல நான் என்னுடைய பங்களிப்பு என்ன என்ற விடயத்தில் ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திப்பது மிக அவசியம் சகோதரர்களே. விடயத்திற்கு வருவோம். சங்கையான சகோதரர்களே, இன்றைய இந்த ஹுத்பாவுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு முன்னால் 2 வசனங்களை நான் ஓதினேன். இந்த 2 வசனங்களையும் ஒப்பிட்டுத்தான் சில விடயங்களை உங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்தலாம் என நினைக்கிறேன். கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, குர்ஆனிலே நான் முதலாவது ஓதிய குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வலகத் கர்ரம்னா பனி ஆதம். பனி ஆதம், பனு ஆதம் என்றால் மனிதர்கள், நாங்கள் தான். ஆதமுடைய மக்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி இருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வஹமல்நாஹு ஃபில் பர்ரி வல் பஹர், கடலிலும் தரையிலும் அந்த மனிதனை நாங்கள் தான் சுமந்து செல்கிறோம். வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், மனமான சாப்பாடு, மனமானவற்றை அவர்களுக்கு ரிஸ்காக கொடுக்கிறோம். வஃல்லல்நாஹும் அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா, சிறப்பாக படைத்த எத்தனையோ படைப்புகளில் மனிதனை மிக சிறப்பாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது ஒரு வசனம். சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்றால் வரஸக்னாஹும் மினத் தய்யிபாத், மனமானவற்றை ரிஸ்காக கொடுக்கிறோம் என்றால் உலகத்தில் உள்ள படைப்புகள் தங்களுடைய பசியை நீக்கிக் கொள்வதற்காக, பசியை போக்கிக் கொள்வதற்காக சாப்பிடுகின்றன. மனிதர்களும் சாப்பிடுகிறார்கள், மிருகங்களும் சாப்பிடுகின்றன. ஒவ்வொரு உயிரும் அதற்குரிய உணவை எடுத்துக் கொள்கிறது. ஆனால் மனிதனுடைய சாப்பாட்டுடைய விதம் வேறு, ஏனையவைகளுடைய உணவுடைய விதம் வேறு. மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கும் விதத்தை பாருங்கள். உணவை மனிதன் வாயின் பக்கம் கொண்டு செல்கிறான், ஆனால் ஏனைய உயிர்கள் அதன் வாயை உணவின் பக்கம் கொண்டு செல்ல வேண்டும். ஆடு மாடு ஒட்டகைகள் அவைகள் உணவின் பக்கம் வாயை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் மனிதன் உணவை எடுத்து வாயின் பக்கம் கொண்டு செல்கிறான். பாதையோரங்களிலே உள்ள குப்பை கூலங்களையும் எங்களால் உண்ண முடியாது, அல்லாஹ் உண்ண வைக்கவும் இல்லை. அதே நேரம் ஏனைய மிருகங்களுடைய உணவு அதுதான். மாமிசமாக இருக்கலாம். நீங்க மாமிசத்தை சாப்பிட்டீங்களாக இருந்தால் அதனுடைய அந்த எலும்பு துண்டுகளை, முள்ளு துண்டுகளை எல்லாம் நீங்கள் எரிகிற பொழுது, வீசுகிற பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி வீசுங்கள் என்பது நபிமொழி, நபியுடைய சுன்னah. ஏனது? நீங்கள் வீசுகின்ற எலும்பு துண்டுகள் எல்லாம் அது ஜின்களுடைய சாப்பாடு என்று ஹதீஸிலே வந்திருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய கனவான்களே, சங்கையான சகோதரர்களே, வலகத் கர்ரம்னா பனி ஆதம், மனிதனைத்தான் அல்லாஹ் சங்கையாக ஆக்கி வச்சிருக்கிறான், கண்ணியப்படுத்தி இருக்கிறான். கண்ணியமான படைப்பு இது. நான் சொன்ன ஒரு குர்ஆனுடைய வசனம், முதலாவது ஓதிய வசனம். கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, இரண்டாவது நான் ஓதிய குர்ஆனுடைய வசனம் வலகத் தரனா, அதிலும் அல்லாஹ் வலகத் கர்ரம்னா என்று ஆரம்பிக்கிறான். அந்த லக்கது என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான். இங்கேயும் அல்லாஹ் வலகத் என்றுதான் ஆரம்பிக்கிறான். அங்கே வலகத் கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். இங்கே வலகத் தரனா லி ஜஹன்னம கதீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனுஜின்களில், மனிதர்களில், ஜின்களில் அதிகமானவர்களை நாங்கள் படைச்சிருக்கிறது நரகத்துக்காக. அவங்களை படைச்சது நரகத்துக்காகத்தான், வேறு எதுக்காகவும் இல்லை. நரகத்துக்காக படைச்சிருக்கிறோம். படைக்கிற பொழுதே நரகத்துக்கு என்று அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அப்படி சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த ஆயத்திலே தர்ஜமாவை பின்னால சொல்கிறேன். அதற்கு முன்னால் ஒரு விடயம். கண்ணியத்திற்குரிய கனவான்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் சங்கைப்படுத்தி இருப்பதாக குர்ஆனிலே நமக்கு சொல்கிறான். குர்ஆனுடைய இன்னும் சில விடயங்களில் மனிதனை நாங்கள் சங்கைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்ன அதே ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை நாங்கள் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின், எப்படி லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை அழகான தோற்றத்துல படைச்சிருக்கிறோம். அங்கும் சொல்கிறான் அல்லாஹ் சும்ம ரதத்னாஹு அஸ்ஃபல சாஃபிலின், தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தோராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, உலமாக்களிடத்துல கேளுங்கள், அஸ்ஃபல் என்றால் மிக தாழ்ந்த, இஸ்மு தஃதீலுடைய வஸன் அல்லாஹ் பாவிக்கிறார்.
அஸ்ஃபல சாஃபிலின், தாழ்ந்தோரிலும் தாழ்ந்தவனாக. அப்படி என்றால் மிக மிக கேவலமானவனாக அவனை நாங்க ஆக்குறோம். ஆனாலும் சிலரை தவிர, இங்கேதான் நாம் விளங்க வேண்டிய விடயம் இருக்கிறது. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்கிறவர்களை தவிர என்று அல்லாஹ் சொல்கிறார். எனவே கண்ணியத்திற்குரிய கனவான்களே, சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பகுதியில மனிதனை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், சங்கையாக்கி இருக்கிறோம், நல்லவற்றை ரிஸ்காக கொடுக்கிறோம் என்று சொல்கிற அதே வேளை இன்னும் ஒரு பகுதியில் அழகாக படைச்சிருக்கிறோம், எல்லா படைப்புகளை விட அழகாக படைச்சிருக்கிறோம். ஆனா நாங்க தான் அந்த மனிதனை மிக கேவலமானவனாக ஆக்குகிறோம் என்று சொல்கிறான் என்றால், இப்பொழுது நானும் நீங்களும் இந்த உலக முஸ்லிம்கள் குறிப்பாக விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன? ஒரு மனிதன் அல்லாஹுடைய பார்வையில் கண்ணியத்தை அடைவதும், அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு மனிதன் கேவலமான இடத்திற்கு தள்ளப்படுவதும் எங்கே இருக்கிறது? இந்த மனிதனிலே இருக்கிறது, மனிதனின் நடத்தையிலே இருக்கிறது. யாருடைய உள்ளம் ஈமானுள்ள உள்ளமாக ஆகிவிடுகிறதோ, யாருடைய வாழ்க்கை சாலிஹான அமால்கள் கொண்ட வாழ்க்கையாக ஆகிவிடுகிறதோ, உண்மையான முஃமினாக, உண்மையான முத்தகியாக, சாலிஹான அமல் செய்யக்கூடிய நல்ல மனிதனாக யாரெல்லாம் ஆகிறார்களோ, இவர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய கூட்டத்தில் சேருகிறார்கள். அதற்கு மாற்றமான நிலையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் கேவலமான கூட்டத்திலே சேர்கிறார்கள், தாழ்ந்தோர் இல்லாகி விடுகிறார்கள். தாழ்ந்தோர் என்றால் எப்படி சொல்கிறான் அல்லாஹ் பாருங்கள். இப்பொழுது நான் இரண்டாவது குர்ஆனுடைய வசனத்தை ஞாபகப்படுத்துகிறேன். வலகத் தரஅனா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களில் ஜின்களில் நரகத்துக்கென்றே படைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி நரகத்துக்காக நாங்க படைச்ச கூட்டம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, அவனுக்கு விளங்குறதுக்கு உணர்றதுக்குரிய உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், அந்த உள்ளத்தை வச்சு சரியா சிந்திக்க மாட்டார்கள். லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, இந்த குர்ஆனுடைய வசனத்துடைய தர்ஜமாவை மிக மிக ஆழமாக உள்ளத்துக்கு எடுங்க சகோதரர்களே. லஹும் குலூபுன் லா யஃகஹூன பிஹா, உள்ளத்தை கொடுத்திருக்கிறோம், அதை கொண்டு விளங்க வேண்டியதை விளங்க மாட்டாங்க. எல்லாம் விளங்கி வச்சிருக்கிறாரு, ஆனா எதை விளங்கணுமோ அதை விளங்க மாட்டாங்க. வலஹும் ஆயுனுன் லா யுப்சிரூன பிஹா, கண்களை கொடுத்திருக்கிறோம், அழகான 2 கண்களை கொடுத்திருக்கிறோம், கண் பார்வையை கொடுத்திருக்கிறோம். லா யுப்சிரூன பிஹா, எதை பார்க்கணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் அதை பார்க்க மாட்டான். வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா, செவிப்புலன காதை கொடுத்திருக்கிறோம், அந்த காதை வச்சு எதை கேட்கணுமோ அதை கேட்க மாட்டான். சொல்லிவிட்டு இந்த நரகத்துக்கு படைச்சப்பட்ட இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? உலாயிக கல் அன்ஆம், இந்த வார்த்தைய நான் மிம்பர்ல இருந்து என்னுடைய கருத்துப்படி நான் சொன்னால் நீங்க எல்லாரும் சொல்ல இயலும். எப்படி? என்ன இது ஹுத்மாக்கு வந்து கொண்டு இவரு எல்லாரையும் ஆடு மாடுன்றாரு, மிருகம் என்றாரு. எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை மிருகம்னு சொல்ல இயலுமா? நான் சொல்வதாக இருந்தால் நீங்கள் சொல்வதில் நியாயம் உண்டு, சொல்லலாம். என்ன என்னிடத்துல கேட்கலாம், என்ன நீங்க எல்லாரையும் மாடுங்கிறீங்க, ஆடுங்கிறீங்க, மிருகம்ங்கிறீங்க, இல்ல மிருகத்தை விட மோசம்ங்கிறீங்க, கேட்கலாம். ஆனால் சொன்னது நான் அல்ல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். அதை யாராலும் அழிக்க முடியாது, யாராலும் மாற்ற முடியாது, யாராலும் மறுக்க முடியாது. உலாயிக கல் அன்ஆம், அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள். அன்ஆம் என்றால் யாரு? மிருகங்கள். அவங்க மிருகங்கள். அல்லாஹ் சொல்கிறான், பல், இல்ல இல்ல இல்ல, மிருகம் என்று சொல்லக்கூடாது அவங்கள. பல்ஹும் அவல், அவங்க மிருகத்தை விட மோசமானவர்கள். யாரு? யாரு? நரகத்துக்கென்று படைக்கப்பட்ட சில மனிதர்கள், நரகத்துக்கென்று படைக்கப்பட்ட சில ஜின்கள். ஜின்களை விட்டுடுவோமே, அது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அது வேற இனம். நாங்க எங்கட இனத்தை பத்தி பேசுவோமே. மனிதர்கள் நரகத்துக்கென்று படைக்கப்பட்டவங்க யாரு? கண் இருக்குது, சரியா பாருடான்னா பார்க்க மாட்டான். காலை கொடுத்திருக்கிறேன், சரியா கேளுடான்னா கேட்க மாட்டான். எல்லாத்துக்கும் மேல அங்க உள்ள மட்டும் கொடுத்திருக்கிறோம், சரியா சிந்திச்சு விளங்குடாண்டா விளங்க மாட்டான். இவன் யாரு? இவன் மிருகத்தை போன்றவன். இல்லை இல்லை, இவனை மிருகம் என்று சொல்லக்கூடாது, மிருகத்தை விட கேவலமானவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிக்க முடியாத, மாற்ற முடியாத அல் குர்ஆன் ஷரீஃபிலே தெளிவாக சொல்லிவிட்டார், தெளிவாக சொல்லிட்டார். இப்ப
நாங்க எல்லாரும் முடிவெடுக்கணும். நான் யாரு? இப்ப நான் யாரு? எத்தனை மணிக்கு ஜும்மாக்கு வாரேன் பள்ளிக்கு? கண்ணியமான சகோதரர்களே, சில விடயங்கள் மனதுக்கு சொல்றதுக்கு நினைப்பு வருது, சொல்ல ஞாபகம் வருது. அந்த தலைப்பை தொட்டேன் என்றால் நேரமிடம் தராது, சொல்லி முடிக்கவும் மேலாது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாட விஷயங்கள் கொஞ்சம் குத்துபாட கடைசியில ஞாபகப்படுத்துவோம். ஏன்னா கொஞ்சம் ஃபுட்போர்ட் கேசுகள் வருவாங்க, பின்னால தூண்ல சாஞ்சி கொண்டு ஜனலால் எட்டி பார்த்து கொண்டு குத்துபா கேட்கறதுக்கு கொஞ்சம் பேர் வருவாங்க. அவங்களுக்கு தமிழ் பயான் விளங்காது, அவங்களுக்கு தமிழ் பயான் சரி வராது, அவங்களுக்கு அரபு தான் சரி. அதனால அரபு குத்துபாக்கு வராங்க. இன்னும் ஒரு கூட்டம் நிற்கிறாங்க, எல்லாம் தெரியும், அவங்க கடைசியில தான் வந்து நிற்பாங்க ஃபுட்போர்ட்ல. அவங்க தொழுகைக்கு மட்டும் வராங்க. இன்னொரு கூட்டம் நிற்கிற ஒன்றுமே இல்ல, சும்மா ஜும்மா இல்ல, அவங்களுக்கு சும்மா வாரது போறது, அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. லாஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல அவுட் ஆகுறாங்க. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, இப்பொழுது நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விடயம், அல்லாஹ் சொன்ன இந்த இனம் எந்த இனத்திலே நான் இருக்கிறேன்? ஒன்று, அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மனிதர்களில் இருக்கிறேனா, சங்கைப்படுத்திய கூட்டத்தில் இருக்கிறேனா, அல்லது இதெல்லாம் கிடைச்சி உள்ளம், கண், காது, உணர்வுகள் எல்லாம் கிடைச்சி இதெல்லாம் பயன்படுத்தி நல்லவனாக வாழாத ஒரு மிருகத்தை விட மோசமான குவாலிட்டியில நான் இருக்கிறேனா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. நாங்க எல்லாம் கேட்டா யாரு? நாங்கெல்லாம் முஸ்லிம் முஸ்லிம் முஸ்லிம்ங்கிறோம். ஹஜ்ஜி பெருநாள் முடிஞ்சது. ஹஜ்ஜி பெருநாள் என்றால் என்ன? ஹஜ், கடந்து போன ஹஜ்ஜி பெருநாள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசாத மிம்பர் மேடை முழு உலகத்திலும் இருந்திருக்காது. ஹஜ்ஜுடைய மாதம் இன்னும் துல்ஹிஜ்ஜா முடியல, இது ஹஜ்ஜுடைய மாதம் தான். அங்க மிக முக்கியமான ஒரு விடயம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிட விசேஷமான ஒரு விடயம் என்ன தெரியுமா? முஸ்லிம். வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன். யாரு? முஷ்ரிகா. ஹனீஃபன் முஸ்லிமன். ஹனீஃபானவன் நான், ஹனீஃபன் முஸ்லிமா, நான் ஒரு தெளிவான உண்மையான முஸ்லிம். வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் முஷ்ரிக் அல்ல. இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்ன வார்த்தை. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டிக்கொண்டு நாங்க ஒவ்வொரு வார்த்தை வஜ்ஜஹ்து வஜ்ஹிய, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன் லா ஷரீக லஹு வ பிதாலிக உமிர்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, வ அன அவ்வலல் முஸ்லிமீன், நான் முதல் முஸ்லிம். இத்தபிஉ மில்லத அபீக்கும் இப்ராஹிம், உங்க வாப்பா இப்ராஹிம் நபியோட மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க அல்லாஹ் சொல்கிறான். இங்க சொல்லவான என்னன்னா, நாங்க எல்லாம் எங்க நீங்க யாருன்னு கேட்டோம், நாங்க என்ன சொல்றது? கௌதண்டா என்ன சொல்லுவோம்? மாமா என்ன சொல்ற? அந்தந்த மார்க்கத்துல பேரை நாங்க சொல்றேன். நான் மாமா முஸ்லிம், நான் முஸ்லிம், நான் முஸ்லிம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த முஸ்லிம் என்ற வார்த்தைக்கு தகுதியானவனாக நான் இருக்கிறேனா என்று நாங்க கேட்டுக்கொள்ளணும் என்ற உள்ளத்துல. நான் முஸ்லிம். எதை வச்சு நீங்க முஸ்லிம் என்று சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? இல்ல எங்களுக்கு சுன்னத் பண்ணிக்குது. உங்களோட சுன்னத்து பண்ணினதால முஸ்லிம் இல்ல நீங்க. அது எல்லாரும் தானே வெட்டி போட்டுட்டு போறானே. உங்களோட சுன்னத்தல்ல. அப்ப என்ன? என்ன நாங்க நாங்க இல்ல நாங்க நாங்க எப்படி பெருநாளுக்கு பள்ளிக்கு போறது, ஜும்மாக்கு பள்ளிக்கு போறோம், ஜும்மா முஸ்லிம், பெருநாள் முஸ்லிம். அந்த அந்நிய மதம் ஒருத்தர் சொன்னார், ஒரு காலத்துக்கு மேல சொன்னார். அவர் சொன்னது உண்மையான வார்த்தை தான். ஜும்மாக்கு மட்டும்தான் அவர் முஸ்லிம், பெருநாளைக்கு மட்டும்தான் அவர் முஸ்லிம். எப்பவாவது ஒரு விசேஷம் கந்திரி வந்தால் அன்னைக்கு முஸ்லிம். நாங்க வருஷம் தவறாம கந்திரி கொடுக்குறோம் முஸ்லிம் இல்ல 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 இல்ல. உங்களோட கந்திரியில, உங்களோட பெருநாள்ல, உங்களோட ஜும்மால இதை வச்சு உங்களோட முஸ்லிம் நீங்க சீல் குத்தி கொள்ள முடியாது. எதை வச்சுப்பா நீங்க முஸ்லிம் சொல்றீங்க? கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, முஸ்லிம் என்ற யாரு? என்ன முஸ்லிம் என்ற என்ன இருக்குது எங்களுக்கு? நாங்க முஸ்லிம் என்று சொல்றதுக்கு என்ன இருக்குது? கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, எங்கட நடை, எங்கட உடை, எங்கட பாவனைகள், எங்கட கொடுக்கல் வாங்கல், எங்கட குடும்ப வாழ்க்கை, எங்கட வியாபாரம்
எல்லாம் இஸ்லாத்தை விட்டு மிக மிக தூரத்துல இருக்குது. எங்கட பிசினஸ் வட்டி இல்லாத வியாபாரியை காட்ட முடியாத நிலை இந்த காலம். பொய் பேசாத வியாபாரியை காட்ட முடியாத நிலை. முடியல. வட்டி இல்லாம ஏழுமா, பேங்க் இல்லாம ஏழுமா, செக் இல்லாம ஏழுமா? எப்படி அப்பா செய்யறது? நாங்க அப்படா இழுத்து மூடிட்டு சும்மா இருக்கணும்ங்கிறாங்க சில பேர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வியாபாரியுடைய, ஒரு தானிய வியாபாரி, தானிய குவியல் செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தானியத்துக்குள்ளே கையை விடுகிறார்கள். கையை வெளியில் எடுத்து பார்த்தால் கையில ஈரம், தண்ணீர் பட்டிருக்கிறது. வியாபாரத்துல கேட்டாங்க, வியாபாரியே, தானிய வியாபாரியே, இது என்ன இது? அந்த தானிய வியாபாரி, அந்த மனிதர் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மழை பெய்ததனால தானியம் நனைஞ்சிட்டு, அதனால நான் அந்த நனையாத கொஞ்சம் ஒரு பகுதியை எடுத்து அதுக்கு மேலால போட்டு மூடிட்டேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ நனைந்த பகுதியெல்லாம் மேல வச்சிருக்கணும். மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி, மோசடி செய்றவன் ஏண்ட உம்மத்துல உள்ளவன் அல்ல. அவன் மக்களுக்கு யாரெல்லாம் மோசடி செய்கிறானோ அவன் ஏண்ட உம்மத்துல உள்ளவன் அல்ல. அப்படி என்றால் கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, ஏமாற்று வியாபாரம் நபி விரும்பாத ஒன்று, இஸ்லாம் ஹராமாக்கின ஒன்று. எத்தனை பொய்ய சொல்லி பிசினஸ் பண்ணி எல்லா சத்தியம் எல்லாம் பண்ணி முடிச்சு வியாபாரம் பண்ணி லாபத்தை எடுத்துக்கொண்டு போய் வீட்டுல இருக்கிற பச்சிலம் பாலகனுக்கு தின்ன கொடுக்குறான். பாவம் அறியாத குழந்தைகளுக்கு அதை கொடுக்குறான் சாப்பாடு. பச்சை ஹராம் இல்லையா? பச்சை அநியாயம் இல்லையா? சரி, நீ நாசமாகி போறாய், தொலைஞ்சு போவே. ஏன் பிள்ளைகளை, மனைவி மக்களை நாசமாக்குறாய்? கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, சஹாபா பெண்மணிகள் சொன்ன ஒரு வார்த்தை இந்த ஞாபகத்திற்கு, இந்த நேரத்திலே ஞாபகத்துக்கு வருது. கணவர் தன் வீட்டில் இருந்து வெளியே போற நேரம் அந்த மனைவிமார்கள் சொல்லுவாங்க, இன்னா நஸ்பிரு அலல் ஜூ, நாங்க பசியை தாங்கிக் கொள்றோம், பசி, தாகம், பசி இதுகளை நாங்க தாங்கிக் கொள்றோம். அந்த பெண்கள் கணவனை பார்த்து சொல்லுவாங்க, வலா நஸ்பிரு அலன் நார், வலா நஸ்பிரு அலன் நார், எங்களால நரக நெருப்பை தாங்க முடியாது. நீங்க சம்பாதிக்கிறதுக்கு சம்பாத்தியத்துக்கு போங்க, நெருப்பை கொண்டு வந்துடாதீங்க, நெருப்பு எங்களால தாங்க முடியாது, ஹலாலான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தாங்கங்கிறாங்க அந்த மனைவிமார்கள். நம் மனைவிமார்கள் எப்படி? எவன்ட கழுத்தை வெட்டினாலும் பரவாயில்ல, எவன நாசமாக்கினாலும் பரவாயில்ல, எனக்கும் என்ற பிள்ளைகளுக்கும் சரியாயிக்கும், எனக்கும் என்ற பிள்ளைகளுக்கும் அங்க சம்பூர்ணமாயிக்கணும், எல்லாமே இருக்கணும். அந்த பாருங்க, அங்க அப்படி இருக்குது, இங்க இப்படி இருக்குது, அவளை அப்படி உடுத்துறா, இவள் இப்படி உடுத்துறா, அவங்களோட நகையை பாருங்க, இவங்களோட நகையை பாருங்க, அவங்களோட உடுப்பை பாருங்க, அதை பாருங்க, இதை பாருங்க. இவனை திண்டு தண்ணி குடிச்சு நாசமாக்கி அந்த பொம்புல தீன் இல்லாத பெண்கள். சில கணவன்மார்கள் மனைவியுடைய அந்த தொல்லை தாங்க முடியாம பைத்தியம் பிடிக்காத குறைய அலைஞ்சு திரிகிறான். என்ன ஹராத்த சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, இவர்கிட்ட நப்ச அடைக்கணும் என்று சில பேர் ஹராத்த சம்பாதிக்கிறான். சங்கையான முறையில் ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், மார்க்கம் மிக மிக முக்கியம். எந்த வீட்டுல பெண்கள் தீனோட இல்லையோ, பெண்கள் பக்குவமாக இல்லையோ, எந்த வீட்டுல பெண்கள் அல்லாஹ் ஆகிரத்த ரசூல நபி வழிய வரங்கல்லையோ, அந்த வீட்டுல ஒரு ஆணுக்கு நிம்மதியாக வாழ முடியாது. அதனால முதலாவது நாங்க வீட்டை சீராக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. எங்கள் உள்ள ஓட்டைகள் 1-2 ஓட்டையல்ல இந்த உம்மத்துல இருக்குது. குடும்பத்தை பார்த்தா அது ஒரு பகுதி, எங்கட வியாபாரத்தை பார்த்தா இன்னும் ஒரு பகுதி, இன்றைய வாலிபர்களோட வாயில வர வார்த்தைகளை பார்த்தா அது இன்னும் பெரிய அநியாயம். சின்ன சின்ன பிள்ளைகளோட வாயில வர வார்த்தைகள், சின்ன சின்ன வார்த்தை, ஆக்கள் சிறிசுதான், வார்த்தை சிறிசு இல்ல. எல்லாம் வந்து சொல்றாங்க, என்ன அந்த பொடியன் கெட்ட வார்த்தை பேசுறான். நான் சொல்றேன், அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் கெட்ட வார்த்தை பேசல, அந்த புள்ள கேட்ட வார்த்தையை பேசுறான். அந்த புள்ள கெட்ட வார்த்தை பேசல, அந்த புள்ள கேட்ட வார்த்தையை தான் பேசுறான். ஏன்? உம்மா பாப்பா பேசுற வார்த்தை தான் பிள்ளையோட வாயில வருது. ஒரு பிள்ளையுடைய வார்த்தைகளை வைத்து விளங்கிக் கொள்ளலாம் அந்த வீட்டுல உம்மா பாப்பாட வாயில என்ன வார்த்தை வருதுன்னு சொல்லி. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, இன்னைக்கு சமூகத்தை முழுமையாக சீர்திருத்த வேண்டிய மிகப்பெரிய தேவை இருக்குது. நாளாந்த வாழ்க்கை ஒரு பகுதி, அஹ்லாக் 5% இல்ல, நம்பிக்கை என்பது இல்ல, ஹராம் ஹலால் பேணுதல் இல்ல, பார்வைகள் பேணுதல் இல்ல,
விடிய விடிய ஹராமான காட்சிகளை பார்த்து கொண்டு ஒரு கூட்டம் காலத்தை கழிச்சு கொண்டு நேரங்களை கழிச்சு கொண்டு ஹராமான இசைகளை கேட்டுக்கொண்டு ஒரு கூட்டம் ஹராமான பாவனைகள். அந்த காலங்கள்ல போதை வஸ்து பாவிச்சாங்களாம், அது குடிச்சாங்களாம், இது குடிச்சாங்களாம். அந்த பேர்களை கூட சொல்றதுக்கு இந்த இடம் தகுதியே இல்லை. இந்த இடம் கண்ணியமான இடம். இவ்வளவு நஜீஸான விஷயங்களை இதுல சொல்றது முறையும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அசிங்கத்தை குடிச்சிட்டு வந்து அவ அதை குடிச்சா இதை குடிச்சாங்கன்னாங்க. எத்தனை வயதுன்னு பார்த்தாலும் அவருக்கு 25க்கு 35க்கு மேல, அவர் 40 வயசுக்கு மேலதான் அவரு ஏதோ ஒரு போதை பொருளை பாவிச்சாராமட்டு வாங்க. இந்த கால போதை பாவனை உள்ளவர்கள் யார் என்று பார்த்தால் வயது 16, 15 எல்லாம் 11 வயதுதான், டீனேஜ் வாங்க, 19 வரைக்குமான வயது. நேற்று கூட ஒரு காணொலியை நான் பார்க்க கிடைத்தது. நான் ஊரை சொல்ல விரும்பல. அந்த காணொலியை அனுப்பியவர்கள் அந்த ஊர் எங்க நடந்தது அந்த விடயத்தை சொன்னாங்க. சுமாராக 18, 20 வயதுக்கு உட்பட்ட ஒரு வாலிபர் போதை பொருள் பாவனையால் அந்த போதை பொருளை வாங்குறதுக்கு பணம் கேட்டு இருக்கிறார். வீட்டுல கொடுக்க மறுத்து இருக்கிறாங்க. முடியாத பட்சத்துல என்ன செஞ்சிருக்கிறார், அறைக்குள்ளே சென்ற அந்த பிள்ளை ஒரு துணியினால மேல போட்டாரு, கழுத்துக்கு போட்டுக்கொண்டு தூக்குல போட்டு செத்துட்டார். எதனால வந்த விளைவு இது? ஏன் இந்த சமூகத்தில் இந்த கேவலம்? ஒரு காலம் இருந்தது, ஈமான் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி செஞ்சு கொண்டாங்க, உயிரை மாச்சு கொண்டாங்க, தூக்குல போட்டு கொண்டாங்களாம், நெருப்பு வச்சு கொண்டாங்களாம், கணத்துல விழுந்து செத்தாங்களாம், அல்லது போற ட்ரெயின்ல பாஞ்சிட்டாங்களாம். இதெல்லாம் ஈமான் இல்லாத கூட்டம் ஒரு காலத்துல செஞ்சுதான் நாங்க கேள்விப்பட்டோம். இப்ப யாரு வாப்பா இமாம் ஜமாத் பேணக்கூடிய மனுஷன். உதாரணமா சொல்றேன், ஹஜ்ஜுக்கு போய்த்துட்டு வந்த ஹாஜிர மகன், அந்த ஆசிரியர் மகள், அதுக்காக ஆசிரியர்கள்ட குறையாக நடிச்சிடாதுங்க யார். உதாரணத்துக்கு சொல்றேன், அப்படி யாரும் இல்லை, அல்லாஹ் பாதுகாக்கட்டும். சுருக்கமாக நான் சொல்றதா இருந்தால், சமூகத்தில் மேல்மட்டவர்கள் உடைய பிள்ளைகள், இவங்க சிறந்த குடும்பத்திலே வளர்க்கப்பட்டவர்கள், சேரக்கூடாதவர்களோடு சேர்ந்ததால் ஏற்பட்ட விளைவு, துர்நடத்தை கொண்ட நண்பர்கள், அவர்களால் ஏற்பட்ட பழக்கங்கள் என்ன நடந்திருக்கிறது? போதை பொருளுக்கு அடிமையாகி ஹராமான தொடர்புகள். வாலிபர்களே, ஒரு கணம் சிந்தியுங்கள். நாம் எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? எம் வாலிப வீரங்கள் எதிலே செலவழிக்கப்படுகின்றன. ஆனா ஒன்றும் விளங்குதில்லை. ஏன் விளங்குதில்லை? காரணம், இன்னும் விளங்குற இடத்துக்கு இவங்க வரல. ஒன்றை விளங்குறதா இருந்தா எங்க விளங்கணும்? அல்லாஹ் ரசூல்ட பயான் கேட்கணுமே. ஃபுட்போர்ட்ல வந்து பயான் கேட்டா சரி வருமா? ஜன்னலுக்கு வெளியால தலையை போட்டு கொண்டு பயான் கேட்டா சரி வருமா? இன்னைக்கு ஜும்மாக்கு வார கூட்டம் எல்லாரும் என்ன செய்யறாங்க? வெளியில வந்து நின்று கொண்டு, இடம் இல்ல, பள்ளிக்குள்ள இடம் இல்ல, பாரத அசான் சொன்னதுக்கு பின்னால டவலை தூக்கி தோல்ல போட்டுக்கொண்டு சரத்தை தூக்கி கட்டி கொண்டு போறார் கணத்தடி குளிக்கிறதுக்கு. வெக்கம் கட்டவர். ஜும்மாக்கு வாரவர் இப்படி அசைகிறது. ஏனைய ஆமால்களை போன்று இல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், நீங்க எல்லாரும் என்னோட கோவிச்சு கொண்டாலும் பரவாயில்லை, நிர்வாகம் மசூரா பண்ணி இதுக்கு பின்னால அந்த மௌலவியை ஜும்மாக்கு நாங்க எடுக்க கூடாதுன்னு முடிவு செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டியது எங்களோட பொறுப்பு. மலக்குமார்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸ்ஜிதுக்கு வெளியால நியமிக்கிறான். முதல் வக்துல ஜும்மாக்கு வாரவங்களோட பேரை பதிவு செய்யறதுக்காக வேண்டி. ஒட்டகம், மாடு, ஆடு குர்பான் கொடுத்த நன்மை ஒன்றும் இல்லையா? ஒரு கோழிய சதக்கா செஞ்ச நன்மை, ஒரு முட்டை சதக்கா செஞ்ச நன்மை. இப்ப வார எல்லாரும் ஒன்றும் இல்லை, ஜீரோ. என்ன? இமாம் மிம்பருக்கு ஏறினதுக்கு பின்னால மலக்குமார்கள் தங்களுடைய அந்த ஏடுகளை மூடிக்கொண்டு மஸ்ஜிதுக்குள்ள வந்துருவாங்க, இமாமுடைய ஹுத்பாவை கேட்கறதுக்காக வேண்டி. பின்னால வாரவங்க பேரெழுதப்படாது. இவங்களோட ஜும்மாவா சும்மாவா என்கிறது அல்லாஹ் ஆலம். சங்கையான சகோதரர்களே, இது ஏன் இந்த நிலை? கோல் பேஸ் எங்க கோட்டையில கிரவுண்ட்ல ஒரு விளையாட்டு போட்டி இருக்குதாம் என்றால் அவ்வளவு சஃப்ல எங்கட சமூகம், அவ்வளவு சஃப்ல இல்ல. பள்ளியை தாமிச்சு கொள்வோம், ஜும்மா நாள் இல்ல, வேறொரு நாள்ல
யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறார், ஒரு செல்வங்களோ யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாராம். மஸ்ஜிதுக்கு முதலாவது வாரவருக்கு 1000 ரூபாய், ஏன் கேவலம் ஒரு 100 ரூபாய் கொடுக்கிறேன்டா. எங்கடவங்களை பார்க்கல முன்சப்ல. அடே இந்த 100 ரூபாய் பணத்துக்குள்ள பெருமதி ஜும்மால் இல்லா போயிட்டே வாப்பா. இதுல 50 பேரை தவிர அடுத்தவங்க எல்லாரும் கொஞ்சம் காதுல போட்டுக்கோங்க சகோதரர்கள். இந்த மஸ்ஜிதுல, இந்த மஜ்லிஸ்ல, இன்னைக்கு பள்ளிக்குள்ள இருக்கிற சமூகம் சுமாராக ஒரு 50-60 பேருக்குள்ள உள்ளவங்களை தவிர மத்த எல்லாரும் காதுல எடுத்துக்கோங்க. ஏன் நான் தாமதமாகி ஜும்மாக்கு வந்தேன்? கொஞ்சம் கைய வச்சு கேளுங்க. என்ன பிசினஸா, என்ன மனைவியா, என்ன புள்ள குட்டியா? குர்ஆன் சொல்கிறது இதுக்கு பதில. குல் இன் கான ஆபாவுக்கும் வஅப்னாவுக்கும் வஇஹ்வானுக்கும் வஅஸ்வாஜுக்கும் வஅஷீரத்துக்கும் வஅம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வதிஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வமசாகின தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வரசூலிஹி வஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹி. 8 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். உங்களோட வாப்பமாறு, உங்களோட அம்மாமாறு, உங்களோட குடும்பம், உங்களோட பிள்ளைகள், உங்களோட வியாபாரம், உங்களோட வீடு வாசல்கள், உங்களோட தொழில்கள், உங்களோட எல்லாத்தையும் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு சுருக்கமாக எங்களுக்கு எது முக்கியம் என்று தோணுதோ இது எல்லாத்தையும் விடவும் இதெல்லாம் உங்களுக்கு மிக நேசத்துக்குரியதாக ஆகுதா? அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் ரசூலை விட பெருசா விளங்குது உங்களுக்கு என்றால் ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதியல்லாஹு பிஅம்ரிஹி, அல்லாஹ்வுடைய தண்டனையை எதிர்பாருங்க. குர்ஆனுடைய வசனம். குர்ஆன் சொல்கிறது துனியாட ஏதாவது ஒன்றுண்டால் அடைஞ்சு கொள்வதற்கு முண்டி அடிச்சு கொண்டு போறோம். அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு மஸ்ஜிதுக்கு வாரதுக்கு ஏன் இந்த தாமதம்? அடுத்தவன் தோல் புஜத்தை கடந்து கொண்டு ஏன் இந்த கேவலம் நமக்கு? இதுக்கு பின்னாலேயாவது அடுத்த வெள்ளிக்கிழமையில இருந்தாவது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இதே கிரௌட் இருக்கணும் அசான் சொல்லப்படுகிற நேரம். கிழமையில ஒரே ஒரு நாள் கொடுக்க போறோம், ஒரு அரை மணித்தியாலம் தான் கொடுக்க போறோம். கொத்துபாக்குவார ஹசரத் 1 மணிக்கு மேல இழுத்துறாதீங்க ஹசரத்ன்றாங்க. சரிதான், நேரத்தோட வந்து மக்கள் ஈக்கிறாங்களே, அவ்வளவு சஃப்ல வந்து உட்கார்ந்து ஈக்கிறவங்க ஈக்கிறாங்க, 10 மணிக்கு பள்ளிக்கு வந்தவங்களும் ஈக்கிறாங்க. தாமதமாகி ஃபுட்போர்ட்ல ஜன்னலுக்கு வெளியே நின்று கொண்டு சொல்றாரு, என்ன குயிக்கா ஜும்மா முடிச்சிட்டாரு, யாரப்பா அவரு கேட்கிறார் வெளியில நின்று கொண்டு. எங்கட சமூகத்துல வல்லல். அல்லாஹ் அக்பர். சங்கையான சகோதரர்களே, ஈமான்ல உள்ள குறைபாடு வேறொன்றும் இல்ல. ஈமான்ல உள்ள குறைபாடு, ஆமால்கள் உள்ள குறைபாடு. ஈமானும் ஆமலும் பூர்த்தியாக இருந்தால் அவன் கண்ணியமான மனிதன். அல்லாஹ் ஆரம்பத்துல நான் ஓதின குர்ஆன் வசனத்துல சொல்றான், அந்த ஈமானும் ஆமாலும் முறையாக ஓடுமா. அதுக்கு பின்னால் அல்லாஹ் ரசூல் சொன்ன அமால்கள்ல அடிப்படையான அமல் மஸ்ஜிதோடு உள்ள தொடர்பு. இன்னைக்கு மஸ்ஜிதுக்குள்ள இருக்கேலா, சிலாவுக்கு அரிப்பு பிடிச்சிக்குது. தொழுது சலாம் கொடுக்க நேரம் இல்லை, அடுத்தவட தோணை உடைச்சு கொண்டு பாயுது சைத்தான் மாதிரி. ஒரு சலாம் கொடுத்து அடுத்த சலாம் கொடுத்துட்டு பார்த்தா அல்லாஹ் காவல் போய் அவரு ஓடி ஃபைதா ஃபரக்த ஃபன்சப், ஃபைதா ஃபரக்த ஃபன்சப். குர்ஆன் சொல்கிறது இபாதத்தை முடிச்சிட்டு கொஞ்சம் தரிப்பட்டு இருங்கப்பா. எங்க ஓடுற தெரியா? சிங்களத்தில் ஒரு சொல்லுவாங்க, பல்லாட்டாயத்தி வேட குத்துனே ஹிமிங் கமன குத்துனே. என்ன, நாய்க்குள்ள வேலையும் இல்லையாம், குந்தி இருக்க நேரமும் இல்லையா, ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன். எங்க ஓடுற தெரியா? அல்லாஹ் பாதுகாப்பானா. சங்கையான சகோதரர்களே, ஒரு கணம் உள்ளத்துல கைய வைங்க. 5 நேரம் பேருதலாக தொழுகிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? நாம் ஜும்மாக்கு இந்த ஜனம் வாரம், பள்ளிக்குள்ள ஜும்மாக்கு வாரம். எத்தனை பேர் சுபோ தொழுகிறோம்? எத்தனை பேர் சுபோ? எத்தனை வாப்பமாருக்கு தெரியும் என் புள்ள எங்கேயும் தான் சுபோல. வாப்பா அமல் சப்ல தக்பீர் கட்டி கொண்டிருக்கிறது. வந்து ஹசரத்துல சொல்ற, ஹசரத் எங்கட பொடியனுக்கு சொல்லுங்களே. ஏண்டா உனக்கு சொல்லலாவா? மகனுக்கு சொல்ல பயம். மகனுக்கு வாப்பா பயம் பண்றலே, வாப்பட வரல மகனுக்கு தெரியும். ஒத்திக்கொண்டு போங்க வாப்பாங்கிறாரு. நீங்க மகனை வளர்த்த லட்சணம் அவ்வளவுதான், வேற இதை தவிர வேற எதுவும் சொல்லல. சங்கையான சகோதரர்களே, எங்களுடைய வாலிப சமுதாயம் மகரிப் இஷாவுக்கு இடைப்பட்ட நேரம் பாதையில போக்கடிகள்ல சந்திலையும் பொந்திலையும் எங்களோட வாலிபர்கள் வீணாக கழியுது ஒரு கூட்டம், பாவத்தோட கழியுது இன்னொரு கூட்டம். சங்கையாளர்கள் ஒவ்வொரு தனித்தனி வாலிபர்களா சந்தியுங்கள், ஒரு முயற்சி எடுங்கள். இது ஒரு கூட்டம் செய்ய வேண்டியதில்லை, முழு உம்மத்தும் செய்ய வேண்டிய பொறுப்பு.
நாங்க நினைக்க கூடாது எங்கட அமல், நாங்க அமல் செஞ்சு கொண்டிருக்கிறோம், இஸ்திக்ஃபார் வைக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிடும் நினைச்சுவானோம். ஒரே ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தி நிறைவுக்கு வர்றேன். ரியாதுஸ் ஸாலிஹீன்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு கூட்டம், ஒரு ஊரார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டம் அநியாயம் செய்யறாங்கன்றதுனால அல்லாஹ் மலக்கு அனுப்புறான். அந்த ஊரை போய் நீங்க ரெண்டு அப்படியே தூக்கி அடுத்த பக்கத்தால பிரட்டிட்டு வாங்க, அழிச்சிட்டு வாங்க. மலக்கு வந்து பாக்குறாங்க, எல்லா ஊர் மக்களும் பாவம் செஞ்சு முடிக்கிற கதை சொல்லல, இது கதை சொல்ல. ரியாதுஸ் ஸாலிஹீன் எடுத்து பிரட்டி பாருங்க, சஹீஹான ஹதீஸ் இது. எல்லா மக்களும் பாவத்துல தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் சொன்னது சரிதான். எல்லாம் அழிக்க தயாராகிற நேரம் பார்த்தால் அந்த ஊர்ல ஒரே ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார். எங்கட பாசையில் அவுலியாண்டுவோமே, ஆபித் என்று சொல்லுவோமே, தக்வாதாரி என்று சொல்லுவோமே, ஸ்ரீதேவி என்று சொல்லுவோமே நாங்க. இவர் மலக்குக்கு ஒரு உள்ளத்துல ஒரு உணர்வு வந்தது, அல்லாஹ் அழிக்க சொல்லித்தான் ஈக்கிறான், ஆனாலும் இந்த ஒரு மனுஷன் நல்ல மனுஷன் ஈக்கிறாரப்பா, எந்த கண்ணிமைக்கும் அளவு கூட அல்லாஹ்க்கு மாறு செய்யாமல் திக்ரோட ஃபிக்ரோட கவலையோட தஸ்பீஹோட ஈக்கிறாரு. இவர் அழிக்கலுமா? இவர் நல்ல மனிதன் இல்லையா? உடனே அல்லாஹ் கிட்ட போறாரு மலக்கு, யா அல்லாஹ், நீ அந்த ஊரையே அழிக்க சொன்னாய், அந்த ஊரில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார் யா அல்லாஹ், இவரை நான் எப்படி அழிக்கிறது ரப்பே ரஹ்மானே? கேட்ட நேரத்தில் அல்லாஹ் அந்த மலக்குக்கு சொன்னான், முதலாவது அந்த ஊரை அழிக்கிறதுக்கு முன்னால அந்த நல்ல மனிதன் நீங்க சொல்றீங்களே, அவனை முதல்ல அழிங்க, அவனை கொண்டு அடுத்தவங்களை அழிங்க, அவனை அழிச்சு போட்டு அடுத்த மக்கள் அழிங்க. என்ன காரணம் என்றால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பாவத்துல ஈடுபடுறாங்க, அநியாயத்துல ஈடுபடுறாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யறாங்க. ஆனால் இந்த நல்ல மனிதன் இருக்கிறாரு, விக்ரோட ஃபிக்ரோட கவலையோட இருக்கிறாரு, இவன் மனசுல இந்த உம்மத்து பாவம் செய்யறாங்களேன்னு ஒரு எண்ணம் கூட உருவாகல. இவங்க எல்லாம் பாவம் செய்யறாங்களேன்னு ஒரு கவலை வரல. உம்மத்துல கவலை இல்ல, உம்மத்துல கவலை இல்ல. உம்மத்தை ஹிதாயத்தின் பக்கம் கொண்டு வரணும் என்ற சிந்தனை இல்ல. தொழமாட்டான தொழவாரான மஸ்ஜிதோட தொடர்பு இல்லாம இருக்கிறானே, கஞ்சா அடிச்சு கொண்டிருக்கிறானே, ஹராத்துல இருக்கிறானே, இஸ்லாத்தை பேரளவுல முஸ்லீம் ஆகிக்கிறானே, இவன் உண்மையான முஸ்லீமாக ஆக்கணும் என்ற உணர்வு இல்ல. இவனை முதல்ல அழியுங்க அல்லாஹ் மலக்குக்கு சொன்ன விடயம் ரியாதுஸ் ஸாலிஹீன்ல பதிவாகி. எனவே சங்கையான சகோதரர்களே, எங்க எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. எங்க எல்லாரையும் எங்களோட ஊர்ல உள்ள வாலிபர்கள் முதற்கொண்டு யாராக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், உண்மையான முஸ்லிம்களாக ஆக்கணும் என்றால் நாங்க முயற்சி செய்யணும். குர்ஆன் என்ன சொல்கிறது? வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆன் ஆமனு வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரக்காத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த். ஒரு கிராமவாசிகள் ஊர்வாசிகள் ஈமானோட சாலிஹான அமலோட இருந்தால் அவங்களுக்கு பரக்கத்துல வாசல் துறப்போம் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாங்க எதிர்பார்க்கிற பரக்கத்துல வாசல் வரணும். எங்க பரக்கத்து வார? எங்க பரக்கத்து வார? எல்லா வீட்லயும் முசீபத்து தானே, எல்லா பாக்கெட்லயும் முசீபத்து தானே. எங்க நேரம் கிடைச்சாலும் அந்த காலம் இருந்துச்சு, மஸ்ஜிதுக்குள்ள வந்தால் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கும். இப்ப என்ன நடக்குது என்றால், ஒருத்தர் கொஞ்சம் சத்தமாக குர்ஆன் ஓதிட்டா எல்லாரும் அவனை திரும்பி பாக்குறது. என்ன ரகசியம் ஓதலாவா அவங்களுக்கு? குர்ஆன் ஓதினவங்க திரும்பி பாக்குறது. ஆனால் மேல் மாடியில ஜும்மாக்கு வர ஒரு கூட்டம் வைக்கிறாங்க, மேல் மாடியில போய் என்ன செய்யறது? காலை நீட்டி உட்கார்ந்து கொண்டு ஹேண்ட் போன் பாக்குறது. இவங்களை பாக்குறதுக்கு யாரும் இல்லை. இது குத்தமா தவற விளங்குதும் இல்லை. ஒரு காலம் மஸ்ஜிதுக்குள்ள குர்ஆன் ஓதுற சத்தம். இப்ப யாரு குர்ஆன் எடுக்கிறது? சலாம் கூட அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னோட கை கெடுக்கிற ஹேண்ட் போன். அது கடையில் என்னத்தை பார்க்க போறோம்? அதனால சங்கையான சகோதரர்களே, முஸ்லிம்களாக வாழுவோம். உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, முழுமையான முறையில இஸ்லாத்துக்குள்ள வாங்குன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா நாங்க இன்னும் காவாசி, அறவாசி, முக்காவாசியில தான் இருக்கிறோம். அதனால சங்கையான சகோதரர்களே, சொல்லப்பட வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக அடுத்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சாலும் சரி, இல்லைன்றாலும் சரி, அதுக்கடையில நான் மௌத்தாகினாலும் பரவாயில்லை, இது ஒரு அமானிதமாக உங்களுக்கு முன்னால சமர்ப்பிச்சுட்டு போறேன். என் 2 பகுதியில் உள்ள மலக்குமார்களை ஷாஹிதாக வச்சு நான் சொல்றேன், அல்லாஹ்வை ஷாஹிதாக வச்சு சொல்றேன். இந்த மஸ்ஜிதுக்குள்ள இன்றைக்கு ஜும்மா ஆரம்பிக்கிற நேரம் 50க்கும் 60க்கும் இடப்பட்ட மக்கள் தான் இருந்தாங்க. இந்த கூட்டம் எல்லாம் எப்ப வந்தாங்க நீங்க யோசனை பண்ணி கொண்டு அடுத்த வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வார நேரம் உரிய நேரத்துல வாரத்துக்கு முயற்சி செய்யுங்க. உங்க எல்லாரையும் எல்லாம் கபூல் செய்வானாக. கேட்ட விடயங்களை கொண்டு வாழ்க்கையில் உண்மையான அமால்களில் ஈடுபடுவதற்குரிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக.
முஸ்லிம்களை முஸ்லிம்களாக வாழ வைப்பாயாக. உன்னுடைய கடமைகளில் குறைபாடு செய்வதை விட்டு எங்களை பாதுகாத்துறியா அல்லா. 5 நேர தொழுகை பெறுதலாக தொழக்கூடிய பக்குவத்தை தாயா அல்லா. ஃபித்னாவை விட்டு முஸ்லிம்களை பாதுகாத்துடுவாயாக. முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாத்துடுவாயாக. முஸ்லிம் பெண்மணிகளை பாதுகாத்துடுவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் இஸ்லாத்தை வளர்க்கக்கூடிய நிலையில் ஆக்கிடுவாயாக. எங்களால் இஸ்லாத்துக்கு குறைவு ஏற்படுவதை விட்டு பாதுகாத்துடுவாயாக. ஆகிய உலகிலும் முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வழங்கிடுவாயாக. நம்முடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் பொருந்திக் கொள்வாயாக. தீனுடைய ஒவ்வொரு முயற்சிகளையும் பொருந்திக் கொள்வாயாக. ஒவ்வொரு வீடுகளையும் உன்னுடைய அமால்கள் நடக்கக்கூடிய நல்ல வீடுகளாக ஆக்குவாயாக. அமால்களை கொண்டு மஸ்ஜிதுகளை அலங்கரிக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி ஈருலகிலும் இன்புற்று உயர்வுற்று சிறப்புற்று வாழ்வதற்கு வல்ல நாயனே நீயே அருள் புரிவாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنة. عباد الله، لقد ماتت القلوب بكثرة الذنوب فلم تؤثر فيها المواعظ الشديدة، وعميت البصائر وصمت الآذان، ولم تسمع النصائح، وأصبح الرجل لا يميز بين الخبيث والطيب، ونزلت المصائب بمخالفة دين الله الكبير. أعاذنا الله وإياكم من عقابه الأليم، وجعلنا وإياكم من عباده المتقين. آمين يا رب العالمين. إن أحسن الكلام على الأبد كلام الله الواحد الصمد، فالله جل جلاله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفروا الله العظيم لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. اللهم صل وسلم على رسول سيدنا محمد وعلى آل سيدنا محمد. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله، صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم بالجنة. عباد الله، إن الله تبارك وتعالى أمركم أمرا عظيما، وبدأ بنفسه تعظيما، وثنى بملائكته المسبحة بقدسه تكريما، فقال جل جلاله عظيما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، وأجيبوا إلى ما دعاكم الله إليه وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل وسلم على سيدنا محمد النبي سبح بيده الحصى ونبع من بين أصابعه الماء. اللهم ارض عن أشرف الخلفاء الراشدين المهديين وأفضل أمراء المرشدين، خليفة رسول الله صلى الله عليه وسلم، أمير المؤمنين سيدنا أبو بكر الصديق رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن أمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله عنهم ورضوا عنه، وعن الستة الباقين وعن العشرة المبشرين، وعن التابعين وتبع التابعين لهم بإحسان إلى يوم الدين، وعن السبتين الشهيدين الكريمين سيدنا الحسن والحسين، وعن الزهراء البطول فاطمة بنت سيدنا الرسول،
وارض عن الإمامين المطهرين عن الأدناس عمي نبيك حمزة والعباس وعن أزواج نبيك الطاهرات أمهات المؤمنين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشوه خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكروه يزدكم ويهدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.